கோழி தேடும் கோழி. மழை எவ்வாறு பெய்கிறது? மேகம் குளிர்ந்து மழையாக பெய்கிறது. ஆனால் பொன்னி என்ன சொல்வாள் தெரியுமா? வானம் அழுகிறது, அதுதான் மழை என்பாள். அதற்கு கற்பனையாக ஒரு காரணத்தையும் கண்டுபிடிப்பாள். அதை கதையாக கூறுவாள். கோழி குப்பையை ஏன் கிளறுகிறது? இதற்கும் காரணம் சொல்கிறாள். அது என்ன காரணமாக இருக்கும்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எல்லோரும் கூறும் விடைகள் கதைக்குள் உள்ளதா? படித்து பார்க்கலாமா? முதல்ல நான் படிக்கிறேன், என்னைத் தொடர்ந்து நீங்களும் படிக்கணும். பீட்டர் ஒரு நாள் கோழியும் கோழியும் வாங்கினான். பீட்டர் ஒரு நாள் கோழியும் கோழியும் வாங்கினான். அடிக்கடி நண்பர்களோடு கோழி விளையாடுவான். அடிக்கடி நண்பர்களோடு கோழி விளையாடுவான். சுட்டி சுட்டி. பீட்டர் குரல் கேட்டதும் கோழி ஓடி வரும். பீட்டர் குரல் கேட்டதும் கோழி ஓடி வரும். எங்கு இருந்தாலும் கோழியை எடுத்து வரும். கோழி கோழியை எடுத்து வரும் அழகே அழகு. எங்கு இருந்தாலும் கோழியை எடுத்து வரும். கோழி கோழியை எடுத்து வரும் அழகே அழகு. ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் எடுத்துத் தரும். ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் எடுத்து தரும். இப்படியே கோழிக்கும் கோழிக்கும் நட்பு ஏற்பட்டது. இப்படியே கோழிக்கும் கோழிக்கும் நட்பு ஏற்பட்டது. பீட்டர் இல்லாதபோது இரண்டும் விளையாடும். பீட்டர் இல்லாதபோது இரண்டும் விளையாடும். ஒரு நாள் கண்ணாமூச்சி விளையாடின. ஒரு நாள் கண்ணாமூச்சி விளையாடின. அங்கே ஒளிகிறேன், அங்கே ஒளிகிறேன். கண்டுபிடிக்க வருகிறேன், கண்டுபிடிக்க வருகிறேன். இதோ உன்னை கண்டுபிடித்து விட்டேன், இதோ உன்னை கண்டுபிடித்து விட்டேன். அடடா, கோலத்திலா உருண்டு வந்தேன். அடடா, கோலத்திலா உருண்டு வந்தேன். இப்போது நான் ஒளிந்து கொள்கிறேன். இப்போது நான் ஒளிந்து கொள்கிறேன். ஹாஹா, மாட்டிக்கொண்டாயா? ஹா ஹா, மாட்டிக்கொண்டாயா? இங்கே ஒளிந்தால் கோழியால் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே ஒளிந்தால் கோழியால் கண்டுபிடிக்க முடியாது. ஆ ஆ. நண்பா, நண்பா, எங்கே இருக்கிறாய்? நண்பா, நண்பா, எங்கே இருக்கிறாய்? இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறது.